ருசித்து சாப்பிடுங்க வீடியோஸ் அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இந்த ஒளி எவ்வளோ பிரகாசமாக இருக்கோ அது மாதிரி எல்லோரோட வாழ்க்கையும் பிரகாசமாக இந்த ஒளி போல் மாறட்டும். கார்த்திகை அப்போ இது மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா உப்பலாக எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி பழைய அரிசியாக இருந்தால் நல்லா அப்போ நல்லா உப்பலாக வரும். ஒரு கப் பச்சரிசி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி கண்டிப்பாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறுறதுல தான் அப்போ நல்லா சாஃப்டாக வரும். 3/4 கப் வெல்லம். ஒரு கப் அரிசினா 3/4 கப் வெல்லம், 1/4 டம்ளர் தண்ணி. அந்த கப்பால் 1/4 கப் தண்ணி. இதுதான் கரெக்டானது. பச்சரிசி 1 கப்னா வெல்லம் 3/4 கப், தண்ணி ரொம்ப முக்கியம். 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெல்லத்தை இது மாதிரி கரைச்சிக்கோங்க. வெல்லம் கம்பி பதம் அது மாதிரியெல்லாம் வரணும் அப்படியெல்லாம் அவசியமே கிடையாது. லைட்டாக அந்த வெல்லத்தில் இருக்க மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்காக இது மாதிரி லைட்டாக கொதி வந்தால் போதும். கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வெல்லம் நம்ம இது மாதிரி வடிகட்டி அதில் அந்த வெல்லம் காய்ச்சிறப்ப அதில் வெல்லத்தில் நிறைய மண் இருக்கும். அதெல்லாம் இப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க. முன்னைய விட இப்போல்லாம் வெல்லம் சுத்தமாக தான் இருக்குது. முன்னாடியெல்லாம் நிறைய மண் இருக்கும். தேங்காய் உடைச்சி அதை துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசியை மிக்சியில் ஒரு தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றாதீங்க. ஊற்றுனீங்கன்னா அப்புறம் அப்போ உங்களுக்கு இவ்வளோ சாஃப்டாக வரவே வராது. பிரிஞ்சு போயிடும், எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நைஸாக பச்சரிசி அடிச்சுக்கோங்க. துருகின தேங்காய் 2 ஸ்பூன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன். அதிக தேங்காய் துருவல் போடாதீங்க, எண்ணெய் ரொம்ப இழுக்கும். ஒரே ஒரு பனானா கரெக்டாக இருக்கும். 1 கப் பச்சரிசிக்கு ஒரே ஒரு பனானா சரியாக இருக்கும். அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 பனானா. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நைஸாக அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நான் சொன்ன அதே மெத்தடில் பண்ணிங்கன்னா அப்போ சூப்பராக சாஃப்டாக நல்ல பஞ்சு போல் வரும். ட்ரை பண்ணுங்கள். இந்த கார்த்திகை அப்போ நம்ம கார்த்திகை தீபத்துக்குன்னு இல்லை, இடையில நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரப்போ இது மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அதிக இனிப்பும் இருக்காது. வீட்டில் செஞ்சு கொடுக்கறதுனால உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. அந்த காலத்துலலாம் இதெல்லாம் சாப்பிட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்தாங்க. இது மாதிரி வீட்டிலையே நம்ம எல்லா ஸ்வீட்டும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அப்போ இது மாதிரி உள்ளே நீங்கள் ஊற்றின உடனே தானாக பொரிஞ்சு வரும். நீங்கள் அப்பத்தை கரண்டியில் இப்படி தொட்டு எடுத்து விட்றது இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு கரண்டி ஊற்றுனீங்கன்னா அழகாக தானாக மேலே வந்துடும். நல்லா வந்ததுக்கப்புறம் இது மாதிரி 2 சைடு பரட்டி அப்போ நல்லா உப்பலாக வந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். கார்த்திகை அப்பம் கார்த்திகை தீபத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துருச்சுன்னு ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிடாதீங்க. நான் போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து வரணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.